ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். இனி நம்ம பார்க்க போறது ஒரு ப்ரொஜெக்டர் இன்ஸ்டாலேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கேலிப்ரேஷன் ப்ராசஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ சென்னை நீலாங்கரை அப்படிங்கிற ஒரு ஏரியால நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்துட்டு ப்ரொஜெக்டர் வாங்கியிருந்தாங்க. ப்ளஸ் ஒரு மீடியா பிளேயர் ஓடிடி பார்க்கறதுக்கு மீடியா பிளேயர்ஸ் வாங்கியிருந்தாங்க. இது இன்ஸ்டாலேஷன் பண்ணி குடுத்துட்டு, ப்ளஸ் அங்க இருக்கக்கூடிய ஆடியோ எக்யூப்மெண்ட் வந்து நம்ம சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன் பண்ணி குடுக்கறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம இங்க வந்திருக்கிறோம். ஸோ இந்த பிளேஸ்ல வந்துட்டு கஸ்டமர் இந்த வால் பேனல்ஸ் வந்து ஏற்கனவே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. பட் நம்மகிட்ட வாங்கல. ஸோ நம்ம போய் நம்ம அங்க செக் பண்ணும்போது, வால் பேனலோட குவாலிட்டி வந்துட்டு பெட்டரா இல்ல. ஸோ ஃப்ரீக்வன்சிய பொறுத்தவரைக்கும் ஒரு சில ஃப்ரீக்வன்சி அதில அப்சர்வேஷனே பண்ண மாட்டேங்குது. சும்மா பேருக்குன்னு ஒரு வால் பேனல் அப்படின்னு சொல்லி கஸ்டமருக்கு போட்டு குடுத்துட்டாங்க. பட் அது ப்ராப்பரான ஒரு வால் பேனலா இல்ல. இது கஸ்டமர்ட்ட நம்ம சஜஷன் சொல்லியிருந்தோம். பட் நான் தெரியாம ஏமாத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் அத நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் வந்து ஒரு ஃபீட்பேக்கா சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம கிளியர் கட்டா சொல்லி முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த இன்ஸ்டாலேஷன் கேலிப்ரேஷன் ஸோ இந்த கஸ்டமர் பிளேஸ்ல வந்துட்டு அக்சஸரீஸ பொறுத்தவரைக்கும் எல்லாமே பிரீமியமா தான் நம்ம வந்து போட்டிருந்தோம். இந்த ப்ரொஜெக்டர் ஸ்டாண்டும் பார்த்துட்டீங்கன்னா, ஆல்மோஸ்ட் பிரீமியம் கேட்டகரி தான். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆனாலும் கிட்டத்தட்ட அதோட ரஸ்ட் ஆகாது. குவாலிட்டில எந்த இஷ்யூவும் வராது. ஸோ ஆப்டிகல் ஃபைபர் கேபிள் ப்ராஃபிகோல்டு பிராண்ட்ல இதுவும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு பிரீமியம் பிராண்ட் கேபிள் தான். ஸோ ஆப்டிகல் ஃபைபர் கேபிள் வந்துட்டு ப்ராஃபிகோல்டுல வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஓவராலா இந்த கஸ்டமர் பிளேஸ்ல வந்து அக்சஸரீஸ பொறுத்தவரைக்கும் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாம நீட் அண்ட் கிளீனா பண்ணி குடுத்துருந்தோம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், சர்வர் ஸ்டெபிலைசர் வந்து இங்க யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நம்மளோட பிராண்ட் ட்ரையோ பிராண்ட்ல 3 கேவிஏல வந்து ஒரு சர்வர் ஸ்டெபிலைசர் கஸ்டமர் வந்து நம்ம சப்ளை பண்ணி குடுத்துருந்தோம். ஸோ இந்த கஸ்டமர் பிளேஸ்ல ப்ரொஜெக்டர் மத்த எல்லாமே நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடிச்சுட்டோம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இந்த கேலிப்ரேஷன் ப்ராசஸ் தான். இங்க நெறைய பேர் வந்துட்டு கேலிப்ரேஷன் பண்றாங்க. பட் ப்ராப்பரா பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கொஸ்டின் மார்க் தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்க ப்ராப்பரா ஒரு கேலிப்ரேஷன் பண்ணும்போது, நீங்க வாங்கியிருக்கக்கூடிய எக்யூப்மென்ட்க்கு நல்ல ஒரு விதமான ஆடியோ குவாலிட்டி நீங்க எதிர்பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில நாங்க பண்றது சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன் தான் பண்ணி குடுத்துட்டுருக்குறோம். இந்த சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன்ல நெறைய ஆட் ஆன் நாங்க பண்றோம். ஒரு சில விஷயங்கள் மாடிஃபை பண்ணி, அந்த ரூம்க்கு ஏத்த மாரி தான் நாங்க கேலிப்ரேஷன் பண்ணி விட்டுருக்குறோம். ஸோ அந்த ஒரு சில விஷயங்கள் நான் வந்து வீடியோக்குள்ள நான் கொண்டு வர முடியாது. அது எங்களோட ஸ்பெஷாலிட்டின்னு நாங்க குடுத்துட்டுருக்குறோம். ஸோ இதில வந்துட்டு உங்களுக்கு ரூமோட ரெஃபரன்ஸ் நம்ம செக் பண்ண முடியும். ரூம்ல என்ன மாரி ஃப்ரீக்வன்சி எடுத்துக்குது. ஸோ அதுக்கு அந்த ஸ்பீக்கர்ஸுக்கு, அந்த ரிசீவருக்கு நம்ம என்ன மாரி கேலிப்ரேஷன் ப்ராசஸ் மேனுவலா பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸ் தான் இந்த சாஃப்ட்வேர் மூலியமா நம்ம பண்ணி குடுத்துட்டுருக்குறோம். ஸோ இதுவரைக்கும் இந்த கேலிப்ரேஷன் நம்ம பண்ணி குடுத்த கஸ்டமர் எல்லாமே வந்து ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடா தான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சில கஸ்டமர் வந்துட்டு கிட்டத்தட்ட 1 வீக், 2 வீக் அப்புறம் கூட நான் கால் பண்ணி நான் நெறைய என்ஜாய் பண்ணேங்கிற மாரி நெறைய குடுத்துருக்காங்க. சார் உங்களுக்கு அந்த வகையில நாங்க பண்ற கேலிப்ரேஷன் ஒரு பிரீமியமான கேட்டகரி மட்டும் தான் நாங்க பண்ணி குடுத்துட்டுருக்குறோம். ஸோ இந்த கஸ்டமருக்கும் சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன் மட்டும் தான் நம்ம பண்ணி குடுத்துருந்தோம்.
இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன் முடிச்சுட்டோம். ஸோ இங்க பார்த்துட்டீங்கன்னா, ஆப்டோமா பிராண்ட்ல UHEZ-35ங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வரும். டியூன் ஹோமடிக்ஸ்ல மீடியா பிளேயர்ஸ் வந்து நான் கஸ்டமர்ட்ட குடுத்துருந்தோம். ஏற்கனவே கஸ்டமர் ஒரு போர்ட்டபிள் ப்ரொஜெக்டர் கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அத நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே நம்ம விட்டுட்டோம். ஸோ இந்த கஸ்டமர் பிளேஸ்ல ஒரு 7.1 டால்பி அட்மாஸ் தான் கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆடியோ எக்யூப்மென்ட் அப்படின்னு பார்க்கும்போது, Yamaha பிராண்ட்ல அவென்ஜ் சீரிஸ்ல 860 அப்படிங்கிற ஒரு மாடல்ஸும், Yamaha ஸ்பீக்கர்ஸ்ல 5.1 பிளஸ் ஒரு அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்துட்டு ப்ரொஜெக்டரும் இதுவும் நம்ம சப்ளை பண்ணியிருந்தோம். ஸ்க்ரீன் வந்து கஸ்டமர் ஏற்கனவே வச்சிருந்தாங்க. பட் நம்ம ஸ்க்ரீன் மாத்துங்க, வேற பிராண்டட் ஸ்க்ரீன் போடுங்கன்னு சொல்லி கஸ்டமர் நம்ம சஜஷன் குடுத்துருக்குறோம். ஸோ ஓவராலா இந்த கஸ்டமர் பிளேஸ பொறுத்தவரைக்கும் ஒரு 7.1 டால்பி அட்மாஸும், ஒரு 4K ப்ரொஜெக்டர் வந்து நம்ம பண்ணி குடுத்துருந்தோம். பிளஸ் சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன் நம்ம பண்ணி குடுத்துருந்தோம். இந்த மாதிரி உங்களுக்கு எதனா எக்யூப்மென்ட் தேவைப்படுது. ஸோ அப்படி இல்ல, எக்யூப்மென்ட் நீங்க வாங்கிட்டீங்க. அது நீங்க குவாலிட்டி இல்ல, கேலிப்ரேஷன் ப்ராசஸ் பண்ணி குடுக்கும் அப்படின்னா, நீங்க எங்கள கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வால் பேனல்ஸ பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பார்த்து, பார்த்து எடுங்க. நெறைய பேர் வால் பேனல பண்ணி குடுக்குறாங்க. பட் அது வந்து என்ன ஃப்ரீக்வன்சி ஹேண்டில் பண்ணுது, அது வந்து அப்சர்வேஷன் எடுத்துக்குதான்னு அவங்க அனலைஸ் பண்றது கிடையாது. வாங்குனதுக்கப்புறம் உங்கள பொறுத்தவரைக்கும் பேனல்னு சொல்லி மாட்டிருவீங்க. பட் அதுல என்ன மாரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அது கரெக்ட்டான ஆளுங்க சூஸ் பண்ணி வாங்குங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கேலிப்ரேஷன் தேவைப்படுது. இல்ல இந்த மாரி ஒரு பார்ஷியல் அக்கோஸ்டிக் தேவைப்படுது. ஸோ இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன் இது ரிலேட்டடா எந்தவித என்குயரி இருந்தாலும் நீங்க எங்கள கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன். நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறந்துடாம பெல் பட்டன கிளிக் பண்ணி ஆல் குடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வாங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அன்டில் தென் பாய்.